வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய பெயரை பயன்படுத்தி நீங்கள் லாபம் அடைந்ததை விட மற்றவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள லாபம் அடைந்த அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். சமூகத்தில் உங்களுக்கென்ற ஒரு தனி மரியாதையும் நல்ல ஒரு பெயரும் செல்வாக்கும் எப்பொழுதும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு செயலை தொடங்க வேண்டும், அதை எப்படி முடுக்க வேண்டும் என்று தெரிந்த உங்களுக்கு உங்களை வைத்து பயன்படுத்திய நபர்களை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாமலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாதி நாட்கள் இதுவரைக்கும் கடந்துவிட்டது. நீங்கள் ஒரு நேர்மையான ஒரு நபர்கள், யாருக்கும் துரோகம் நினைக்காத என்ற ஒரு பிம்பங்கள் உங்களுடைய சுற்றத்தாளார் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்வாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் உங்களின் இந்த நல்ல ஒரு பெயரையும் செல்வாக்கையும் உங்களுக்கு தெரியாமலேயே சிலர் தங்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்ட அவல நிலைமைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்கப்பட்டிருக்கும். ஆனால் இது எப்படி ஏற்பட்டது, எந்த ஒரு காரணத்தினால், எந்த ஒரு மனிதனால் வந்தது என்பது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் மிகவும் நல்லவர்கள் என்று தான் நீங்கள் ஆரம்பத்தில் நினைத்து அனைவரையும் கூடவே வைத்திருந்தீர்கள். ஆனால் இதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாக மாறும் என்பதை நீங்கள் நாட்களும் காலங்களும் கடக்கத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் புரிந்து கொண்ட ஒரு அனுபவங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். அவர் எனக்கு தெரிந்தவர் தான், அவரிடம் நான் பேசிக் கொள்கிறேன் என்று உங்களுடைய பெயரை சொல்லி மற்றவர்களிடம் பணம் வசூல் செய்ததோ அல்லது காரியங்களை சாதித்துக் கொண்டதோ பல சம்பவங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு சம்பவங்கள் நடந்த பிறகு கூட அந்த நபர்கள் இந்த மாதிரி செய்துவிட்டேன் என்று ஒருபோதும் உங்களிடம் சொன்னது கிடையாது. அதுவே பிற்காலத்தில் மற்ற நபர்கள் அந்த ஒரு நபர்கள் சென்று வாங்கிய பணத்தை ஒரு நபரிடம் வாங்கியிருப்பார்கள் அல்லவா, அவர்கள் உங்களிடம் வந்து கேட்கும் பொழுது இது எனக்கு தெரியாது என்று கூறி உங்கள் மீது ஒரு அவமானங்களும் உங்களுடைய பெயர்களுக்கு தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுகளும் தேடி கொடுக்கும் வகையில் சில நபர்கள் இன்னும் நடந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். இறுதியில் அவர்கள் செய்த தில்ல முள்ளுகளுக்கு பழிச்சொல் உங்கள் மீது விழுந்த போதுதான் உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு தூரம் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அதுவரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தீர்கள். ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்த உடனேயே உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது எப்படி நடந்தது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன, அந்த ஒரு மனிதன் ஏன் என்னுடைய பெயரை இப்படி பயன்படுத்தி அவமானப்படுத்தி விட்டார் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ குழப்பங்களை நீங்கள் போட்டுக் கொண்டீர்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் சிரித்த முகத்திற்கு பின்னால் உண்மை மறைந்து கொண்டே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக அனைவரிடமும் பழகுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. கும்பம் ராசியை உங்களுடைய வாழ்க்கையில சில மனிதர்களை பார்த்தவுடன் அவர்கள் நம்முடைய நல்ல நண்பர்கள் என்று நினைத்து விடுகிறோம். அப்படி நீங்கள் நினைத்துத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான செயல்களிலும் எல்லா விதமான பிரச்சனைகளிலும் உங்களுடைய பெயரானது அடிபட்டு கொண்டே தான் இருக்கும். அவங்களுடைய சிரிப்பு, இனிமையான வார்த்தைகள், அன்பான அணுகுமுறைகள் அனைத்தும் உண்மையானது என்று நம்பி உங்களுடைய வாழ்க்கையவை தொலைத்த ஒரு அனுபவங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். ஆரம்பத்தில் பேசும் பொழுது அனைவரும் சிரித்த முகத்துடன் நல்ல இனிமையாக பேசியதும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை சொன்னதும் நீங்கள் உடனே நம்பி அந்த மனிதர்கள் நல்லவர்கள் என்று ஏமாந்து போன ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் காலங்கள் செல்லும் பொழுதுதான் சிலருடைய உண்மையான எண்ணங்கள் வெளியில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய வரும். உங்களிடம் நன்றாக பேசிக்கொண்டே உங்களுக்குள்ள வேறு எண்ணங்கள் வைத்த இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் நிச்சயமாக இருப்பார்கள். உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து மகிழ்வது போல நடித்து மனதிற்குள் பொறாமை வைத்தவர்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். ஜோதிட பார்வையில் கும்பம் ராசி அன்பர்களுக்கு மனிதர்களின் உண்மை முகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு திருப்பங்களை ஏற்படுத்தும் என்று அனைவராலேயுமே கூறப்பட்டு கொண்டே தான் இன்னும் நிச்சயமாக இருக்கும். இனி ஒருவருடைய வார்த்தைகளை மட்டும் வைத்து முடிவு செய்யாமல் அவங்களுடைய செயல்களையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்படி கவனித்து பார்த்தால் மட்டுமே தான் வாழ்க்கைக்குள்ள என்ன நடக்கிறது என்பதை உங்களால புரிந்து கொள்ள முடியும். எல்லாரிடமும் அன்பாக இருப்பது நல்ல குணம்தான். ஆனால் உங்களுடைய மன அமைதியை காப்பாற்றுவதும் அதைவிட மிக முக்கியமானது என்பதை இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்குள்ள உணர்த்தும். உங்களுடைய கனவுகள், உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய எதிர்கால முயற்சிகள் அனைத்தையும் சரியான நபர்களிடம் மட்டும் நீங்கள் பகிர்ந்து கொள்வது இன்னும் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். ஏன் தெரியுமா, உங்களுடைய அமைதியான வளர்ச்சி பிறருக்கு பிடிக்காமல் கூட போயிருக்கலாம். உங்களுடைய வெற்றி தான் உங்களுக்கு பதில் சொல்லும். எனவே முடிந்த அளவுக்கு யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்து பாருங்கள்.
அதுவே இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகின்ற நன்மைகளை பற்றி அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். முக்கியமா நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்புக்கு மரியாதையும் மதிப்பும் தானாகவே கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவுதான் இரவும் பகலும் பார்க்காமலே உழைத்தாலும் அதற்கான கிரெடிட் அல்லது அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் மற்றவர்கள் அதை தட்டி சென்ற கசப்பான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நம்ம என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் நீங்கள் குழம்பி நின்ற ஒரு தருணங்களும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் உங்களுடைய ராசிநாதன் சனியின் தற்போதைய கோச்சார நிலைமைகள் உங்களின் நேர்மையான உழைப்பிற்கு உரிய மரியாதைகளையும் கௌரவத்தையும் பெற்றுத்தர போகக்கூடிய ஒரு காலத்தை உங்களுக்குள்ள வர வைக்கும். நீங்கள் செய்த பழைய சாதனைகளும் கடின உழைப்புகளும் தற்பொழுது மேலதிகாரிகளால் அல்லது சமூகத்தால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்களுக்கான பாராட்டு விழாக்களோ அல்லது உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றுக்கான அரசாணைகளோ இன்னும் சில நாட்களுக்குள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. உழைப்பாளிக்கு என்றும் வீழ்ச்சி கிடையாது என்ற நியதியை இந்த உலகம் உங்களுக்குள்ள இப்பொழுது உணர்த்தும். உங்களை புறக்கணித்தவர்கள் அனைவரும் உங்களின் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் கண்டு வியந்து பாராட்டக்கூடிய நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். அதை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கும்பம் ராசியை நீங்கள் செய்த உழைப்பை பலர் கவனிக்காமல் சென்ற தருணங்களும் இருக்கும். நீங்கள் அமைதியாக பல பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு கூட நீங்கள் செயல்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய உழைப்பின் பின்னால் இருக்கக்கூடிய கஷ்டங்களை அனைவரும் இதுவரைக்கும் புரிந்து கொண்டதே கிடையாது. இன்னும் சில நேரங்களில் மற்றவர்களுக்கு கிடைத்த அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்காமலும் போயிருக்கலாம். அந்த நேரங்களில் மனதில் ஒரு வருத்தங்களும் நிச்சயமாக ஏற்பட்டது. ஆனால் உண்மையான உழைப்பு எப்பொழுதும் ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும் என்பதற்கேற்ப உங்களுடைய வாழ்க்கையிலும் தாமதமாக கிடைக்கக்கூடிய வெற்றிகள் நிலையானதாக மாற்றப்படும். அதற்கான வெற்றிகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் மாறப்போகிறது. நீங்கள் சந்தித்த சோதனைகளுக்கும் நீங்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்களுக்கும் நீங்கள் இழந்த வாய்ப்புகளுக்கும் அனைத்துக்கும் சேர்த்து உங்களை இன்னும் வலிமையானவராக உங்களுடைய வாழ்க்கை உங்களை மாற்றப் போகிறது. இனிமே உங்களுடைய திறமையை மற்றவர்கள் கவனிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழிலில் அல்லது நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய துறையில் உங்களுக்கு பெயர் உயரக்கூடிய வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் உண்டு. உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்களுடைய சாதனைகளை பார்த்து பாராட்டக்கூடிய நிலைமைகளும் வந்துவிடும். ஆனால் இந்த நேரத்திலும் பணிவுடன் நீங்கள் செயல்படுவது மிகவும் முக்கியம். ஏனென்றால் பணமும் நல்ல ஒரு நிலைமைகளும் வந்துவிட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு பழைய நிலைமைகளை ஒருபோதும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏன் தெரியுமா? உங்களுடைய வெற்றியின் அடிப்படை உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய பொறுமையும் தான் என்பதை நீங்கள் உணர்ந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கப் போகிறது. அதே போல கும்பம் ராசியில பிறந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஆர்வங்கள் இந்த ஒரு நாளில் அதிகரிக்கும். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு மற்ற மாற்றங்கள் இப்பொழுது ஏற்பட்டு நீங்கள் நினைத்ததை விட நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக தள்ளப்படுவீர்கள். போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுகள் கிடைத்து அதுவும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாகவே மாற்றிவிடும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கான பாராட்டு விழாக்களோ அல்லது உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றுக்கான அரசாணைகளோ இன்னும் சில நாட்களுக்குள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. உழைப்பாளிக்கு என்றும் வீழ்ச்சி கிடையாது என்ற நியதியை இந்த உலகம் உங்களுக்குள்ள இப்பொழுது உணர்த்தும். உங்களை புறக்கணித்தவர்கள் அனைவரும் உங்களின் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் கண்டு வியந்து பாராட்டக்கூடிய நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். அதை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கும்பம் ராசியை நீங்கள் செய்த உழைப்பை பலர் கவனிக்காமல் சென்ற தருணங்களும் இருக்கும். நீங்கள் அமைதியாக பல பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு கூட நீங்கள் செயல்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய உழைப்பின் பின்னால் இருக்கக்கூடிய கஷ்டங்களை அனைவரும் இதுவரைக்கும் புரிந்து கொண்டதே கிடையாது. இன்னும் சில நேரங்களில் மற்றவர்களுக்கு கிடைத்த அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்காமலும் போயிருக்கலாம். அந்த நேரங்களில் மனதில் ஒரு வருத்தங்களும் நிச்சயமாக ஏற்பட்டது. ஆனால் உண்மையான உழைப்பு எப்பொழுதும் ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும் என்பதற்கேற்ப உங்களுடைய வாழ்க்கையிலும் தாமதமாக கிடைக்கக்கூடிய வெற்றிகள் நிலையானதாக மாற்றப்படும். அதற்கான வெற்றிகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் மாறப்போகிறது. நீங்கள் சந்தித்த சோதனைகளுக்கும் நீங்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்களுக்கும்